வணக்கம், நான் ஜெனி. பொதுவாகவே எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் நாங்கள் காமராஜர் ஆட்சியை உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்கிறாங்க. ஏன்னா காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலம் தமிழகத்துடைய பொற்காலம். இன்னைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுக்கும் தமிழகத்தில் இருக்கிறவங்க படித்தவங்களா இருக்கிறதுக்கும் முழு முதற் காரணம் காமராஜர் அவர்கள் தான். ஏன்னா அவர் முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்டப்போ மொத்த இந்தியாவுமே ஏழை தேசமாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல்ல தமிழகத்துக்கு நிறைய புரட்சிகரமான திட்டங்களை கொண்டு வந்ததுனால தான் தமிழகம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. ஏழை பங்காளர், தன்னிகரில்லா ஒரே பெருந்தலைவர், கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய முழு வாழ்க்கை வரலாறையும் பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். போலாம். கர்ம வீரர் திரு காமராஜர் ஐயா விருதுநகர் மாவட்டத்துல திரு குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மாளுக்கு 1903 வருஷம் ஜூலை 15 பிறந்தாரு. அவர் பிறந்த உடனே அவருக்கு அவங்களுடைய குலதெய்வத்துடைய பேரான காமாட்சின்ற பேரை தான் வச்சாங்க. அவருடைய அம்மா அவரை செல்லம்மா ராசான்னு கூப்பிடுறதுண்டு. பின்னால இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து காமராசர் அப்படின்ற பேரு அவருக்கு வந்துச்சு. அவருக்கு நாகம்மாள்ன்ற ஒரு தங்கச்சியும் இருந்தாங்க. தன்னுடைய 6வது வயசுல தன்னுடைய அப்பாவை இழந்தாரு காமராஜர். அதனால அவருடைய படிப்பை 6ஆம் வகுப்போட நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. குடும்பத்துடைய வறுமை சூழலை சமாளிக்க தன்னுடைய மாமாவுடைய துணிக்கடையில சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு ஐயா. வேலையில இருந்தப்போ அரசியல் பிரச்சாரங்கள், சுதந்திர போராட்ட உரைகளை கேட்க ரொம்பவே ஆர்வமா இருந்தாரு காமராஜர். திரு வி.க., திரு சுப்பிரமணிய பாரதியார், வ.உ.சி., திரு சத்தியமூர்த்தி அவர்களுடைய பேச்சால அதிகம் கவரப்பட்டாரு. அந்த சமயம் பஞ்சாப்ல நடந்த ஜல்லியன் வாலாபாக் படுகொலை நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. பிரிட்டிஷர்ஸ் நம்ம நாட்டு மக்களுக்கு பண்ற கொடுமைகளை பார்த்து மனசொடைஞ்சு போன காமராஜர் நாட்டுக்காக போராட துணிஞ்சாரு. காங்கிரஸ் கட்சியோட ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டரா தன்னுடைய அரசியல் வாழ்க்கைய ஆரம்பிச்சாரு. காமராஜர் இளைஞரா இருந்தப்போ காங்கிரஸ் கட்சி பொதுக்கூட்டங்களுக்கு நிறைய ஏற்பாடு செஞ்சாரு. அவரே கம்பத்துல ஏறி கொடி கட்டுறது, நோட்டீஸ் ஒட்டுறது, பேச்சாளர்களுக்கு கடிதம் எழுதி போட்டு அவங்கள வர வைக்கிறது மாதிரியான எல்லா வேலைகளையும் அவரே இழுத்து போட்டு திறம்பட செஞ்சாரு. கட்சி பணிய உயிரா நினைச்சு செஞ்சாரு. காந்தியடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கத்துல காமராஜர் ஐயா பங்கேற்றப்போ அவருக்கு வெறும் 18 வயசு தான். ஒத்துழையாமை இயக்கம், கள்ளுக்கடை மறியல் மாதிரியான பல போராட்டங்கள்ல தன்னையே ஈடுபடுத்தி தன்னுடைய வாழ்நாள்ல 9 வருடங்களை சிறை தண்டனை அனுபவிச்சிருக்கிறாரு காமராஜர் ஐயா. அந்த சமயம் அவருடைய தீவிர அரசியல் கவனத்தை திசை திருப்ப அவங்க அம்மா அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ஐயா அதையும் வேண்டாம்னு அறவே தவிர்த்துருவாரு. தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் அர்ப்பணிக்க உறுதியோடு இருந்தாரு காமராஜர் ஐயா. 1936 தமிழக காங்கிரஸ் கட்சியின் செயலாளராக ஆனாரு. 1937 விருதுநகரிலிருந்து சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1940 2வது உலக போர்ல இந்தியர்களை ஈடுபடுத்தினதுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சு பிரிட்டிஷர்ஸால சிறையில் அடைக்கப்படுறாரு. 1942 45 வரைக்கும் பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிராக நடந்த குவிட் இண்டியா மூவ்மெண்ட்ல போராடினதுனால 3 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சாரு. 1946 விருதுநகர் தொகுதியிலிருந்து மறுபடியும் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1947 அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவரா 2வது முறையா தேர்வு பெற்றாரு. 1950 தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவரா 3வது முறையாவும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1952 விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. கல்வி கண் திறந்தவர், கர்ம வீரர் திரு காமராஜர் ஐயான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஐயா முதல்வரா பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி தமிழகத்துல கல்வி சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி சென்னை மாகாணம், அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சியோடைய முதல்வரா இருந்தாரு திரு ராஜாஜி அவர்கள். அந்த சமயம் தமிழகத்துல ஸ்கூல் படிக்கிறவங்களே ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க. 100 பேருக்கு 5 பேர் படிச்சிருந்தாலே பெருசு. அந்த சமயம்தான் திரு ராஜாஜி குலக்கல்வியை அறிமுகப்படுத்தினாரு. 5 மணி நேரமா இருந்த மாணவர்களுடைய பள்ளி வேலை நேரம் 2 நேர முறைகளா பிரிக்கப்பட்டுச்சு. முதல் நேர முறையில மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்க கல்வியை கத்துக்கணும். 2வது நேர முறையில மாணவர்கள் அவங்க அப்பா கூட போய் தொழிலை கத்துக்கணும்னு
சொன்னாரு. மாணவிகள், அதாவது பெண் குழந்தைங்க, அவங்க அம்மா கிட்ட போய் சமையலையும் வீட்டு வேலையையும் கத்துக்கணும்னு சொன்னாரு திரு ராஜாஜி. அந்த மாதிரி மாணவர்கள் தொழில் கத்துக்கிறப்போ ஊர் பொது பணிகளான ரோடு போடுறது, ரோட கிளீன் பண்றது, கட்டடங்கள் கட்டுறது மாதிரியான வேலைகள்ல மாணவர்கள் ஈடுபடுத்தப்படுவாங்க அப்படின்றதுதான் இந்த குலக்கல்வியுடைய சாராம்சம். இந்த திட்டத்துக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு. பெரியார், அண்ணா மாதிரியான பல தலைவர்கள் இந்த குலக்கல்வி திட்டத்தை கடுமையா எதிர்த்தாங்க. காமராஜர் ஐயாவும் எதிர்த்தாரு. மற்றவங்களுக்கும் காமராஜர் ஐயாவுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. மற்றவங்கெல்லாம் வேற கட்சி, ஆனா காமராஜர் ஐயாவும் திரு ராஜாஜி அவர்களும் ஒரே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க. கட்சிக்குள்ள இருந்தே இந்த குலக்கல்வி திட்டம் ஒரு பைத்தியக்காரத்தனமான திட்டம்னு காமராஜர் ஐயா சொன்னாரு. நேருவே காமராஜர் ஐயாவையும் திரு ராஜாஜி அவர்களையும் ஒன்னா வச்சு பேசினதுக்கு அப்புறமும் கூட இந்த பிரச்சனை சரியாகல. ஒரு கட்டத்துல திரு ராஜாஜி அவர்களுக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர முடிவு செய்யப்பட்டுச்சு. அந்த சமயம் திரு ராஜாஜி தானே பதவி விலகிறதா அறிவிச்சாரு. காமராஜர் ஐயா சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்சாரு. அவர் முதல்வரா பதவி ஏத்துக்கிட்ட உடனே அவர் செஞ்ச முதல் வேலையே குலக்கல்வி திட்டத்தை ஒழிச்சதுதான். கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுதான் ஐயாவுடைய லட்சியம். ஆனா அதுக்காக காமராஜர் ஐயா பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. முதல்ல தொடக்க கல்வியுடைய நிலையை தெரிஞ்சுக்க ஒரு உயர்நிலை குழுவை நியமிச்சாரு ஐயா. அதாவது தமிழகத்துல தொடக்க கல்வியுடைய நிலை எப்படி இருக்கு, போதுமான ஸ்கூல்ஸ் இருக்கா, எந்தெந்த மாவட்டத்துல போதுமான ஸ்கூல்ஸ் இல்ல, தொடக்க கல்வி ஆசிரியர்களுடைய தகுதி, பயிற்சி, மேம்பாட்டுக்கு என்ன வழி மாதிரியான எல்லா விவரங்களையும் சேகரிச்சு சொல்லணும்னு அந்த குழு கிட்ட அறிவுறுத்தி இருந்தாரு. தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அந்த உயர்நிலை குழு ஒரு விரிவான அறிக்கையை ஐயாட்ட சமர்ப்பிச்சாங்க. அதன்படி தமிழகத்துல இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் குறைந்தபட்சம் தொடக்க கல்வி கொடுக்கணும்னா 23,000 பள்ளிக்கூட கட்டடங்கள் நமக்கு வேணும். குறைந்தபட்சம் 10 to 12 கோடி வரைக்கும் இதுக்கு செலவாகும்னு அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்த இடத்துலதான் நம்ம காமராஜர் ஐயாவுடைய புத்திசாலித்தனத்தை பார்க்கலாம். அவர் ரொம்ப எளிமையா யோசிச்சாரு. காமராஜர் ஐயாவுடைய உத்தரவின்படி தமிழகத்துல 500 பேர் வாழ்ற சிற்றூர்கள்ல முதல்ல தொடக்கப்பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஒரு மைலுக்கு ஒரு ஸ்கூல் வர மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அதாவது ஒரு ஸ்கூலுக்கும் இன்னொரு ஸ்கூலுக்கும் இடையில இருக்கிற தூர வித்தியாசம் வெறும் 1 மைல் தான். ஒரு ஊருக்கு ஒரு ஸ்கூல்னு இருந்த நிலைமையை மாத்தி 1 மைலுக்கு ஒரு ஸ்கூல்னு கொண்டு வந்தாரு ஐயா காமராஜர். அது மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற ஒரு கட்டடத்தை ஸ்கூலுக்காக வாடகை இல்லாம தர மக்கள் ஊக்குவிக்கப்பட்டு அந்த கட்டடம் வாடகை இல்லாம பெறப்பட்டு அங்க ஸ்கூல்கள் தொடங்கப்பட்டுச்சு. அதாவது தொடக்கப்பள்ளிகளை அங்க ஆரம்பிச்சு அங்க உடனடியா ஆசிரியர்களை நியமிச்சாங்க. ஸ்கூலுக்கு தேவையான பிளாக் போர்ட், டேபிள், சேர், ரெஜிஸ்டர் உடனடியா வழங்கப்பட்டுச்சு. 1954 55 வரை, அதாவது வெறும் ஒரு வருஷத்துல மட்டும் தமிழகத்துல 2780 ஓராசிரியர் பள்ளிகள், அதாவது வெறும் ஒரு டீச்சர் இருக்கிற ஸ்கூல்ஸ் தொடங்கப்பட்டுச்சு. முதல்ல 500 பேர் வாழ்ற சிற்றூர்கள்ல தொடங்கப்பட்ட தொடக்க பள்ளிகள் அதுக்கப்புறம் 300 பேர் வாழ்ற சிற்றூர்கள்ல ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த சமயம் காமராஜர் ஐயாட்ட, அதாவது அரசு கிட்ட போதுமான நிதி இல்லை. அப்போ ஸ்கூல்ஸ்க்காக சமுதாய பங்களிப்பை ஊக்குவிக்கிற விதமா சில மாநாடுகளை ஐயா நடத்தினாரு. அதுக்கு பேரு பள்ளி சீரமைப்பு மாநாடு. அந்த மாநாடுகள்ல அந்த ஊர்ல இருக்கிற கிராம மக்கள் அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு பொருளையோ இல்ல உதவியாவோ ஸ்கூல்ஸ்க்கு கொடுக்கலாம். அதாவது டேபிளோ, சேரோ, இல்ல நோட் புக்ஸ், கடிகாரம், இந்த மாதிரி பல பொருட்களை அந்த ஊர் மக்கள் ஸ்கூல்ஸ்க்காக உதவியா கொடுத்தாங்க. இந்த மாதிரி பல பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடந்துச்சு. மொத்தமா ஐயா 9 வருஷம் முதல்வரா இருக்கிற வரைக்கும், அதாவது 1963 வரைக்குமே கிட்டத்தட்ட 167 பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தப்பட்டுச்சு. இந்த பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை அண்டை மாநிலங்கள் ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. ஒரு தடவை பிரதமர் நேரு காரைக்குடிக்கு பக்கத்துல இருந்த ஒரு பள்ளி சீரமைப்பு மாநாட்டில் கலந்துக்கிட்டு அவர் டெல்லி போனதுக்கு அப்புறம் எல்லா மாநில முதல்வர்களுக்கும் கல்வி மேம்பாட்டு திட்டங்கள்ல தமிழகத்தின் வழி நடக்கணும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதினாரு. மொத்தம் 167 பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தப்பட்ட பட்சத்துல கிட்டத்தட்ட 7 லட்சம் மாணவர்களுக்கு இலவச பள்ளி சீருடைகள் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலத்துல வழங்கப்பட்டுச்சு. ஏழை எளிய மாணவர்கள் எப்படி பசியோட இருந்தா படிப்பாங்க அப்படின்ற ஏழைகளின் வலியை உணர்ந்த ஐயா காமராஜர் அவங்களுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை இந்தியாலேயே மொத தமிழகத்துல அறிமுகப்படுத்தினாரு. இது கல்வியுடைய புரட்சிகரமான திட்டமா பார்க்கப்பட்டுச்சு.
1960-61 ஆண்டுல 6-11 வயசு வரையிலான குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்தினாரு காமராஜர் ஐயா. மாணவர்களுக்கு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்துறதோட மட்டும் நிறுத்திக்காம ஆசிரியர்களுக்காகவும் நிறைய நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தினாரு. அதுல முக்கியமானது அப்படின்னு பார்த்தா நிரந்தர வைப்பு நிதி, ஓய்வு கால ஊதியத்துடன் இணைந்த ஆயுள் காப்பீடு திட்டம், இந்த மாதிரி பல நன்மைகளை ஆசிரியர்களுக்காக அறிமுகப்படுத்தினாரு. அது மட்டும் இல்ல, தொடக்க பள்ளிகள் நிறைய தொடங்கப்பட்ட பட்சத்துல தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. படுத்தப்பட்டவங்களுக்கு மட்டுமே இலவச கல்வி அப்படின்ற நிலைமையை மாத்தி எல்லாருக்குமே இலவச கல்வியை கொண்டு வந்தாரு ஐயா. ஈவினிங் காலேஜை கொண்டு வந்தது, ஐஐடியை சென்னைக்கு கொண்டு வந்தது, இந்த மாதிரி கல்வியில எல்லா புரட்சிகரமான மாற்றங்களையும் கொண்டு வந்தது ஐயா தான். இன்னைக்கு தமிழகத்துல 80% பேர் படிச்சவங்களா இருக்கும் அப்படின்னா அதுக்கு காமராஜர் ஐயா போட்ட விதை தான் காரணம். காமராஜர் ஐயா தமிழகத்தோட எத்தனையோ லட்சம் அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தியிருக்கிறாரு. அவர் முதல்வராக இருந்த அந்த 9 வருஷ ஆட்சி காலம் தமிழகத்தினுடைய பொற்காலம். தமிழகம் முன்னேறணும் அப்படின்றதுக்காக நீர்ப்பாசன திட்டங்கள், மின் உற்பத்தி, தொழில் வளர்ச்சிக்கு அதிக முன்னுரிமையும் முக்கியத்துவமும் கொடுத்தாரு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தமிழகத்துல மேற்கொள்ளப்பட்ட நீர்ப்பாசன திட்டங்களால வெறும் 66,000 ஏக்கர் நிலங்கள் தான் பயனடைஞ்சது. ஆனா காமராஜர் ஐயா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிலைமையே மாறிடுச்சு. காமராஜர் ஐயா தமிழகத்துல கட்டின அணைகள் இத்தனை வருஷம் கடந்தும் இன்னும் கம்பீரமா காட்சி அளிக்குது. மணிமுத்தாறு அணை, சாத்தனூர் அணை, வைகை அணை, வாளையார் அணை, மங்கலம் அணை, ஆரணியாறு அணை, கிருஷ்ணகிரி அணை, தோப்பியார் அணை, வீடூர் அணை, பரம்பிக்குளம், ஆழியார் அணைகள், மலம்புழா அணை, அமராவதி அணை மற்றும் காமராஜ் சாகர் அணை ஐயாவுடைய ஆட்சியில கட்டப்பட்டுச்சு. இதை தாண்டி கீழ்பவானி திட்டம், மேட்டூர் கால்வாய் திட்டம், மணிமுக்தா திட்டம், காவிரி டெல்டா அபிவிருத்தி திட்டம், கோமுகி ஆற்று திட்டம், மீனக்கரை ஏரி திட்டம், புள்ளம்பாடி பாசன வசதி திட்டம், இந்த மாதிரி பல திட்டங்களை அறிமுகப்படுத்தின ஐயா அவருடைய ஆட்சியில மொத்தம் 3,73,436 ஏக்கர் நிலங்கள் புதுசா பாசன வசதி அடைஞ்சது. காமராஜர் ஐயாவால கட்டப்பட்ட மாத்தூர் தொட்டி பாலம் ஆசியாவின் மிகப்பெரிய தொட்டி பாலம். கன்னியாகுமரியில இருக்கிற மலை கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கறதுக்காக இந்த தொட்டி பாலம் அவருடைய ஆட்சியில கட்டப்பட்டுச்சு. வானம் பார்த்த பூமியா இருக்கிற நிலங்களை விவசாய நிலங்களா மாத்தணும் அப்படின்றதுக்காக அப்போ இருந்த விவசாயிகளுக்கு தவணை முறையில பம்ப் செட்டை காமராஜர் ஆட்சியில வழங்கப்பட்டுச்சு. இதன் மூலமா கிட்டத்தட்ட 150 லட்சம் ஏக்கர் நிலங்கள் விவசாய நிலங்களா மாறுச்சு. காமராஜர் ஐயா ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிட்டப்போ தமிழகத்துடைய மொத்த மின் உற்பத்தி 156 மெகாவாட்டா இருந்துச்சு. இதை 571 மெகாவாட்டா உயர்த்தினாரு. நெய்வேலி அனல் மின் திட்டத்தையும் கல்பாக்கம் அணு மின் திட்டத்தையும் போராடி தமிழகத்துக்கு கொண்டு வந்தாரு காமராஜர் ஐயா. இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய திட்டமான குந்தா நீர்மின் திட்டம், கூடலூர் நீர்மின் திட்டம், சென்னை அனல் மின் நிலையம், சமயநல்லூர் அனல் மின் நிலையம், மேட்டூர் புனல் உற்பத்தி திட்டம், மேட்டூர் அணையிலிருந்து விடப்படுற விவசாய கழிவு நீரை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட சுரங்க நீர்மின் திட்டம், நெய்வேலி அனல் மின் திட்டம், அதாவது நெய்வேலியில பெறப்பட்ட பழுப்பு நிலக்கரியை பயன்படுத்தி 4 லட்சம் கிலோவாட் மின்சாரம் உற்பத்தி திறன் கொண்டதா அது அமைக்கப்பட்டுச்சு. காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலத்துல மின் உற்பத்தியிலையும் அதை பயன்படுத்துறதுலையும் இந்தியாலேயே சென்னை மாகாணம் 3வது இடத்தை பிடிச்சது. ஒகேனக்கல், பாண்டியாறு, புன்னம்புழா, மேல் தாமிரபரணி, சுருளியாறு பற்றிய ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதை செயல்படுத்தக்கூடிய நிலையை காமராஜர் ஐயா உருவாக்கியிருந்தாரு. இதனால 1963ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழகத்துல மேற்கொள்ளப்பட்ட மின் திட்டங்கள் மூலமா தமிழகத்துடைய மொத்த மின் உற்பத்தி 6,30,700 கிலோவாட்டா உயர்ந்துச்சு. மின் உற்பத்தி அதிகரிச்சதுனால தமிழகமே மின்மயமா மாறுச்சு. 13,300 கிராமங்களுக்கு புதுசா மின் இணைப்பு வழங்கப்பட்டுச்சு. பிரதமர் ஜவஹர்லால் நேருவுடைய ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட முதல் மற்றும் 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்துடைய முழு பலனையும் தமிழகம் பெற்று முன்னேற வகையில கடுமையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இதன் மூலமா மிகப்பெரிய தொழிற்புரட்சியை உருவாக்குனாரு காமராஜர் ஐயா. சென்னை பெரம்பூர்ல ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலை, சென்னை கிண்டியில ஹிந்துஸ்தான் டெலிபிரிண்டர் தொழிற்சாலை, ஊட்டியில ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை, திருச்சியில துப்பாக்கி தொழிற்சாலை, திருச்சி திருவரம்பூர்ல BHEL தொழிற்சாலை, சர்க்கரை ஆலை, சிமெண்ட் தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை, மணாலி ரிஃபைனரி, சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபேக்டரி, நெய்வேலி நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை, சேலம் இரும்பு உருக்காலை, ஆவடி டேங்க் ஃபேக்டரியை தொடங்கினாரு. தமிழ்நாடு முழுக்க 151 நூற்பாலைகளையும் தொடங்கினாரு காமராஜர் ஐயா. சென்னை புறநகர்ல ஸ்டாண்டர்ட் கார் தொழிற்சாலையை கொண்டு வந்தாரு. இன்னைக்கு உலக வரைபடத்துல சென்னை கார் தயாரிப்பு தொழிலின் மையமா திகழுதுன்னா அதுக்கு முழு காரணம் காமராஜர் ஐயா தான். 6 உர தொழிற்சாலைகளை காமராஜர் ஐயா
தமிழகத்துல ரொம்பவே குறுகிய காலத்துல கொண்டு வந்தாரு. இதை தாண்டி சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சிக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் தமிழகம் முழுக்க சிட்கோ அண்ட் சிப்காட்ஸ் தொழிற்பேட்டைகள் உருவாக்குனாரு. தொழிற்கல்வி பயில ITI உருவாக்குனாரு ஐயா. காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலத்துல நில சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. குத்தகைதாரருடைய பாதுகாப்புக்காக குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, தமிழகம் முழுக்க 373 பஞ்சாயத்து யூனியன்களும் 12,000 பஞ்சாயத்துகளும் தொடங்கப்பட்டு திறம்பட செயல்பட ஆரம்பிச்சாங்க. காமராஜர் ஐயா தமிழ் மொழி வளர்ச்சிக்காக நிறையவே செஞ்சிருக்கிறாரு. அவருடைய ஆட்சி காலத்துல தான் தமிழ் மொழி ஆட்சி சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. தமிழக பாடநூல் வெளியீட்டு கழகம் தொடங்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்றம் தொடங்கப்பட்டு மலிவான விலைகள்ல தமிழ் பாடநூல்களை விற்கவும் தமிழை பயிற்று மொழியா கொண்டு வரவும் இந்த மன்றத்தை சேர்ந்த அமைப்பினர் செயல்பட்டாங்க. தமிழை யார் யாரெல்லாம் பயிற்று மொழியா எடுத்து படிக்கிறாங்களோ அவங்களுக்கு மாத ஊக்கத்தொகையும் வேலை வாய்ப்புல முன்னுரிமையும் வழங்கப்பட்டுச்சு. அவருடைய ஆட்சி காலத்துல தான் பிரிட்டிஷர்ஸால ரத்து செய்யப்பட்ட பிற்படுத்தப்பட்டவங்களுக்கான இட ஒதுக்கீட மறுபடியும் கொண்டு வந்தாரு. அதிகாரத்துக்கு அடிச்சுக்கிற அரசியல்வாதிகள் இருக்கிற இதே இந்திய நாட்டுல தான் பதவி ஆசை இல்லாம எந்த சொத்தும் சேர்க்காம தன்னை தேடி வந்த பிரதமர் பதவியையும் வேணான்னு நிராகரிச்சிட்டாரு ஐயா. அந்த சமயம் காமராஜர் ஐயா அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவரா இருந்தாரு. எதிர்பாராத விதமா பிரதமர் நேரு அப்ப இறந்து போயிட்டாரு. நேரு இறந்த உடனே யார் அடுத்த பிரதமர் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வந்துச்சு. எல்லாரும் காமராஜர் ஐயாவை தான் முன்னிறுத்தினாங்க. ஆனா ஐயா அப்போ லால் பகதூர் சாஸ்திரி தான் அடுத்த பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை முன்னிறுத்தினாரு. மொரார்ஜி தேசாய் எதிர்த்து இந்த துணிகர முடிவை எடுத்தாரு காமராஜர் ஐயா. ஆனா துரதிருஷ்டவசமா லால் பகதூர் சாஸ்திரியும் இறந்து போகவே அடுத்து யார் பிரதமர் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் முன் வந்துச்சு. அப்பையும் எல்லாரும் காமராஜர் ஐயாவை தான் கை காட்டினாங்க. ஆனா ஐயா இந்திரா காந்தி அம்மையார் தான் அடுத்த பிரதமர் ஆகணும்னு தெளிவா சொல்லிட்டாரு. இதுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சியுடைய பலம் சமீப காலமா குறைஞ்சுக்கிட்டே வருது. தேசிய அளவுல காங்கிரஸ் கட்சியை ஒன்றிணைக்கணும், அதை இன்னும் பலம் மிக்கதா ஆக்கணும். இங்கிலீஷ் ஹிந்தி இந்த ரெண்டும் சரியா தெரியாதனா பிரதமர் பதவியில அமர்றது சாத்தியம் இல்ல. அதனால இந்திரா காந்தி தான் அடுத்த பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி அம்மையார பிரதமர் ஆக்குனாரு காமராஜர் ஐயா. இதுல இருந்துதான் அவருக்கு கிங் மேக்கர் அப்படின்ற பேரும் வந்துச்சு. காமராஜர் ஐயாவை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவராக்குனது பிரதமர் நேரு. இந்தியால அத்தனை பேர் காங்கிரஸ் கட்சியில இருக்கிறப்ப ஏன் காமராஜர் ஐயாவை தேசிய தலைவராக்கணும்? அதுக்கு காரணம் காமராஜர் ஐயாவுடைய அசாத்தியமான கே பிளான். 2 தடவை மக்களுடைய முதல்வரா இருந்து திறம்பட பணியாற்றிய காமராஜர் ஐயா 3வது தடவையும் தேர்தல்ல ஜெயிக்கிறாரு. ஆனா காமராஜர் ஐயா எப்பவுமே காலத்துக்கு அப்பாற்பட்டு சிந்திக்கிறவர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சமயம் காங்கிரஸ் கட்சியுடைய பலம் நாடு முழுக்க குறைஞ்சிக்கிட்டே வர்றத மற்றவங்களை விட முன்கூட்டியே ஐயா உணர்ந்துடுறாரு. அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் நிறைய பேருக்கு பதவி ஆசை இருக்கிறதையும் ஐயா கவனிக்கிறாரு. அதனால கட்சியில நிறைய பேர் போக்கஸ் பண்ணாம இருக்காங்க அப்படின்றதையும் ஐயா கூர்ந்து கவனிக்கிறாரு. இதுக்காக ஐயா போட்ட திட்டம் தான் கே பிளான். இதுக்காக காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் எல்லாருமே அவங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துறதுக்காக ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டனா இருந்து உழைக்கணும்னு ஐயா எல்லாருக்கும் அறிவுறுத்துறாரு. அவர் சொன்னது மட்டும் இல்லாம 1963ஆம் ஆண்டு அவரு எந்த தேர்தல்ல போட்டியிட்டு ஜெயிச்சாரோ காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அவருடைய பதவியை ராஜினாமா செய்யறாரு. தன்னுடைய 16வது வயசுல ஒரு அடிமட்ட தொண்டரா எந்த உத்வேகத்தோட இந்த கட்சி பணிகளை எடுத்து செஞ்சாரோ அதே ஆற்றலோட மறுபடியும் காங்கிரஸ் கட்சிக்காக எல்லா வேலைகளையும் முன்னெடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாரு ஐயா. கே பிளான் லட்சக்கணக்கான இளைஞர்களை காங்கிரஸ் கட்சியோட இணைச்சது. வலு இழந்துட்டு இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு மறுபடியும் புத்துயிர் கொடுத்தது காமராஜர் ஐயாவுடைய இந்த கே பிளான் தான். 1967ஆம் ஆண்டு தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. அந்த சமயம் நடந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்துல மிகப்பெரிய சமூக புரட்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம விலையேற்றம், உணவு தட்டுப்பாடுன்னு காங்கிரஸ் கட்சியின் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதன் எதிரொலியா தமிழகத்துல காங்கிரஸ் கட்சி வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. அப்பேற்பட்ட பெருந்தலைவர் தோக்கடிக்கப்பட்டிருக்க வேணாம். மறுபடியும் 1971ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஐயா போட்டியிடுறாரு. ஆனா அப்பையும் அவருக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காததுனால மறுபடியும் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துறதுக்காக கட்சி பணிகளை மேற்கொண்டார். பெருந்தலைவர் காமராஜர் ஐயா தோக்கடிக்கப்பட்டப்போ அவரை நிறைய பேர் அசிங்கமா எழுதினாங்க, மோசமா விமர்சிச்சு பேசினாங்க. இது எல்லாமே ஐயாக்கு தெரிய வந்தப்பையும் கூட மற்றவங்க யாரையுமே ஐயா மோசமாவோ தப்பாவோ ஒரு தடவை கூட அவருடைய அரசியல் வாழ்க்கையில பேசினதே இல்லை. ஒன்று தமிழக மக்களுக்கு பணியாற்றணும், இல்லை காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தணும். இந்த 2 கடமைகளையும் மட்டும்தான் ஐயா தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில செஞ்சுட்டே இருந்தாரு. வெள்ளை உள்ளம் கொண்ட ஒரு மாண்புமிக்க அரசியல் தலைவர் தான் காமராஜர் ஐயா.
அந்த சமயம் 1975ஆம் ஆண்டு காமராஜர் ஐயா கடுமையான காய்ச்சலால பாதிக்கப்பட்டிருந்தாரு. கொஞ்ச நாளாவே பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறத தவிர்த்துக்கிட்டே வந்தாரு ஐயா. அப்படி இருந்தும் அக்டோபர் 1ஆம் தேதி நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்த நாளுக்காக அவருடைய வீட்டுக்கே போய் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்தாரு காமராஜர் ஐயா. அடுத்த நாள், அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி ஐயா ரொம்ப இயல்பாவே இருந்தாரு. ஆனா மதியானம் 1:30 மணிக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவருடைய உடல் எல்லாம் வேர்த்து கொட்டுச்சு. இதை பார்த்தோன்னே ஐயா தன்னுடைய உதவியாளரை வச்சு மருத்துவர்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாரு. மருத்துவர்களும் வந்துட்டு இருந்தாங்க. ஐயாவுடைய உடம்பெல்லாம் வேர்த்துச்சுன்னொன்னே அவருடைய உதவியாளர் அவருக்கு உடம்பை தொடச்சி விட்டு போர்வையை போத்தி விட்டு ரூம்லேருந்து வெளியே போறப்ப ஐயா அவருடைய உதவியாளரை கூப்பிட்டு, வைரவன் விளக்க அணைச்சிட்டு போ அப்படின்னு சொன்னாரு. இதுதான் காமராஜர் ஐயா அவர்கள் சொன்ன கடைசி வார்த்தை. மருத்துவர்களும் வராங்க, வந்து அவருடைய உடலை பரிசோதிச்சுட்டு அவருடைய உயிர் பிரிந்ததை தெரிவிக்கிறாங்க. தலைவருடைய இறுதி சடங்குக்கு தமிழக மக்கள் அலைக்கடல் என திரண்டு வந்தாங்க. அன்னைக்கு நாடே ஒரு அரிய பொக்கிஷத்தை இழந்திருந்துச்சு. காந்தியடிகள் மேல வச்சிருந்த அதீத பற்றினாலேயோ என்னவோ காந்தி ஜெயந்தி அன்னைக்கே பெருந்தலைவர் காமராஜருடைய உயிரும் பிரிஞ்சிருந்துச்சு. காமராஜர் ஐயாவுடைய பெட்டியில 4 கதர் வேஷ்டி சட்டையும் 2 ஜோடி செருப்பும் 130 ரூபா பணமும் தான் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் ரேஷன் அரிசியை சாப்பிட்டுக்கிட்டு வாடகை வீட்டுல வாழ்ந்துக்கிட்டு தனக்குன்னு எந்த ஒரு சொத்தையுமே சேர்க்காம தமிழக மக்களுடைய நலனுக்காகவே உழைச்சு பாடுபட்டவர் தான் நம்ம கர்ம வீரர். அரசியல்னாலே பணம், பதவி, சொத்து, சூழ்ச்சி, ஊழல்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த எதுக்குள்ளேயுமே வராம எளிமை, தூய்மை, நேர்மைன்ற கொள்கைகளோட நேர்மையாவும் நல்ல விதத்தோடையும் அரசியல் பண்ண முடியும் அப்படின்றத இந்த உலகத்துக்கே காட்டினவர் தான் நம்ம பெருந்தலைவர். 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைன்ற மாதிரி காமராஜர் ஐயா உடலால நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் நம்ம படிக்கிற கல்வியின் மூலமா இன்னைக்கும் நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு. இது போன்ற பல வீடியோஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.